ஹாய் எவ்ரிவன். பிடிஎஸ் டீம்ல டோட்டலா 7 பேர் இருக்காங்க இல்லையா? ஜேகே, ஜென், பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபுல் ஹிஸ்டரி வீடியோ செப்பரேட்டா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்க்காதீங்க, செக் பண்ணி பாருங்க. இந்த பிடிஎஸ் டீம்ல கடைசியா இன்னும் ஒரே ஒரு நபர் தான் மீதியா இருக்காரு, சுகா. அவங்கள பத்தி இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்த்துருவோம். அதுவும் இவரு தனியா ஒத்த கால நின்று பாத்தீங்கன்னா இவ்வளவு மேல வளர்ந்திருக்காரு. வித்தவுட் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட எப்படி கஷ்டப்பட்டு இவர் வளர்ந்திருப்பாரு. அண்ட் இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிளாஷ்பேக் கதையே இருக்கு. அதுல என்னென்ன இவர் எதுல மிகப்பெரிய ஒரு டேலண்ட், எதுக்காக இந்த ஒரு மியூசிக் ஓரியன்டா வந்தாரு, இது மாதிரிலான நிறைய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். சுகா இவரு ஏசியா சவுத் கொரியால உள்ள தாய்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறக்கிறாரு. இவர் கூட பிறந்த ஒரு அண்ணா இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏழை ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அப்பா வளர்த்துறாங்க அண்ட் ஸ்கூலுக்கும் படிக்க விடுறாங்க. எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சுட்டு வராரு அண்ட் அண்ணனும் கூட சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ஓரளவுக்கு கட்டத்துல வளர்ந்துட்டு வராரு. ஸோ படிப்பு ஓரளவுக்கு தான் நம்ம சுகாக்கு வருது அண்ட் அண்ணன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அப்பா ஒரு ரேங்க் சீட் ஆகட்டும், ஸோ ஏதோ ஒன்று பாக்குறாரு, இது மாதிரி படிக்கிறது லோவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு சுகாவை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல சுகாக்கும் மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது மியூசிக்ல. ஸோ அந்த ஒரு மியூசிக் ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா ரிலீக்ஸ் எழுதுறதாகட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் பாடுறதாகட்டும், ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் கவனம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மியூசிக்ல இறங்கிட்டாரு. அண்ணா பாத்தீங்கன்னா நல்லா ஒரு படிக்கிற பையன். இப்படி இருக்கிறப்ப இவங்க அப்பா இருக்காரு இல்லையா, சோ ரொம்ப ரொம்ப அடிச்சு வளர்த்துறாரு சுகாவை. இதுக்கெல்லாம் போகாத, மியூசிக்லாம் உங்களுக்குலாம் எப்படி சொல்றது, வேஸ்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சு வளர்த்துறாரு. அண்ட் இவங்க அப்பாக்கு இவங்க அண்ணனை ரொம்ப 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 பிடிக்குமாமா. ஏன் அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய ஒரு அண்ணா அண்ட் சொன்ன பேச்சு கேட்காத இந்த ஒரு சுகா, இந்த ஒரு பையன். இப்படி இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா அண்ணனை இவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு போயிருது. சுகா இவர் வீட்டுல பாத்தீங்கன்னா இவங்க பேரண்ட்ஸ் சுத்தமா சப்போர்ட்டே பண்ணல, ரொம்ப லான்லினஸா ஃபீல் பண்றாரு. சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல கிட்ஸ் ஆகட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேட்ஸை பார்த்து ரொம்ப அந்த ஆச்சரியப்பட்டுலாம் பார்ப்பாங்க இல்லையா, வியந்து போய் அது மாதிரி. சோ அது மாதிரி பார்த்துட்டு அந்த ஒரு ஃபீல்ட அந்த சின்ன வயசு கனவுகளை பாத்தீங்கன்னா மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் லைஃப்ல சின்ன வயசுல இருந்து ஜெமீன் இப்ப இருக்காரு இல்லையா பிடிஸ்ல, அவர் பாத்தீங்கன்னா கூடவே படிச்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் சொல்லணும், ஜெமீன் அண்ட் பாத்தீங்கன்னா சுகா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கடத்து நல்லா வளர்றாங்க. இவருக்கு மியூசிக் ஆகட்டும், இவருக்கு மியூசிக் ஆகட்டும், சோ ரெண்டு பேரும் செப்பரேட்டான கதை இருக்கு இல்லையா, அப்படி போகட்டும். அண்ட் இவர் பாத்தீங்கன்னா சுகா இருக்காரு இல்லையா, ரொம்ப ரொம்ப படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு டைம்ல ரொம்ப மியூசிக்கல் கான்செப்ட்லயே இறங்கிட்டாரு அண்ட் ஒரு கட்டத்தை வளர்ந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சுகா அண்ட் ஜிமின் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்ப இன்றளவு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல மிகப்பெரிய ஃபுட் ஆகட்டும், சோ எல்லா வகையான ஃபுட்டு பாத்தீங்கன்னா கிடைக்குமாமா. சோ இட் இஸ் இன்கிரெடிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகேங்க. சுகாவுடைய பேரண்ட் பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணல, ஆனா ஜெமீனோடைய பேரண்ட் டக்குன்னு அலோவ் பண்ணிட்டாங்க. இது ஒரு மியூசிக் பண்றதா பண்ணு, உனக்கு பிடிச்ச மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களோட ஸ்டோரி ஆல்சோ நம்ம தனியா பார்த்தோம்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகேங்க. இன்றாலுமே சுகா அவங்களுடைய அப்பாவை பார்த்தா ரொம்ப பயப்படுவாரமா. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்திருக்கு. அண்ட் ஒரு காலகட்டத்தில் வளர வளர இந்த ஒரு மியூசிக் வந்திருக்கு. இந்த ஒரு மியூசிக் உள்ள வரப்ப ஆர்டிடெக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதாகணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆசை. இவங்க அப்பாவுக்கு சுத்தமா இவரை பிடிக்காது அண்ட் இந்த ஒரு எய்ம்லாம் சொல்றப்ப எப்படி ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா. அண்ட் அதே போலதான் இவருடைய லைஃப்ல நடந்திருக்கு. இவங்க அப்பாவை பார்த்தாவே ரொம்ப 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 பயப்படக்கூடிய ஒரு ஆள் அப்படிதான் சொல்லணும். சரி, ஓகேங்க. சோ சுகா பேரண்ட் ஃபர்ஸ்ட் லைன் அதாவது இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இவரை இன்வைட் பண்றாங்க. அதாவது சுகாவை கூப்பிடுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா ஆல்சோ ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்படிதான் சொல்லணும். அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல பாடுறாரு, பயங்கரமா இருக்கு. அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா பிடிச்சு போகுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்லயும் அவரு அலோவ் பண்ணல. நீ என்னதான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இது வேஸ்ட், அவுட் ஆஃப் கெரியர், எதுக்கு நீ நல்லா பெரிய அளவு நல்லா படிச்சு பெரிய அளவு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இதா போயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப பாட்டு கேட்கிறாரு. ஒரு ஃப்ளை சாங்க கேட்டு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இம்ப்ரெஸ் ஆறப்ப தன்னோட 13வது வயசுல பியானோவாகட்டும் அண்ட் மியூசிக்ல கிளாஸ் போய் நல்லா எல்லாத்தையுமே மியூசிக் இதுதான் லைன் எழுதுறது இதுதான் எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கத்துக்கிறதாகட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 வருஷம் பயங்கரமா பிராக்டிஸ் எடுக்கிறாரு. தன்னோட 17வது வயசுல
மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கத்துக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் எப்படி கம்போஸ் பண்றது, அந்த ஒரு மியூசிக்கை எப்படி அரேஞ்ச் பண்றது, அந்த ஒரு லைன் வரும் இல்லையா, ஒரு அப்படியே பர்ஃபெக்டா வர மாதிரி அதை எப்படி பண்றது, அண்ட் ரேப் ஸ்கில், பர்ஃபார்மன்ஸ் ஸ்கில் அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் 17 வயசுல பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துக்கிறாரு. இவருக்கு தெரியாத டான்ஸ் மட்டும்தான். அண்ட் அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கத்துக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு டைம்ல தன்னோட 18வது வயசுல வந்து பாத்தீங்கன்னா பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆடிஷனுக்காக வராங்க. சோ இவர்கிட்ட எல்லா திறமையும் இருக்குல்ல, சோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் பண்ணி காட்டாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே வாங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்லயும் சோ ரொம்ப 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 பயப்படுறாரு. ஏன் அப்படின்னா என்னது அப்படி தெரிஞ்சாலுமே அத்தனை பேருக்கு முன்னாடி சோ மிகப்பெரிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பயம் இருக்கு இல்லையா. சோ அந்த ஒரு ஆடிஷன்லயும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஜெயிச்சிட்டாரு. சோ இன்றளவுமே மிகப்பெரிய ஒரு ஆளா பிடிஎஸ் டீம்ல இருந்துட்டு வராரு. வித்தவுட் பேரண்ட் சப்போர்ட்டோட தனியா இறங்கி காசு செலவு பண்ணி இவரே சம்பாரிச்சு கட்டினதா ஒரு நியூஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எனிவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல பிடிஎஸ் டீம்ல எதுக்காக இவரை சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு கேங்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒயிட்டான ஆள்னா நம்ம சுகா மட்டும் சொல்லுவாங்களாமா. சோ அதனால மிகப்பெரிய ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகேங்க, இவருக்கு என்னதான் அப்படின்னாலும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா டக்குன்னு அந்த ஒரு பேஸ்கெட் பால் விளையாட போயிடுவாராமா. அந்த அளவுக்கு அந்த ஒரு பேஸ்கெட் பால்ல பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட காட்டியிருக்காரு. சரி ஓகேங்க, ஸோ ஸ்கூல் போறப்ப அந்த ஒரு மியூசிக் புக்ல இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மியூசிக் புக்ல எதையுமே படிக்காம வித்தவுட் அதாவது தன்னோட ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸோட தனியா இறங்கி மேல வந்தவர் அப்படின்னு கூட சொல்லப்படுது. சுகம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயருக்கு 365 நாள் இல்லையா, சோ அதுல 200 சாங் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாருமா பர் டே. ஒரு சாங் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்காரு போல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 165 குறைஞ்சு 200 சாங் ஒட்டுக்கா ரிலீஸ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. வித்தவுட் ஒர்க் மேட் பெர்சன், அதாவது எப்படி சொல்றது, பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பட் ஆனா எப்படி சொல்றதுன்னா தூங்கவே மாட்டாராமா. ஏன் அப்படின்னா 12 to 6 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரிலீக்ஸ் எழுதுறது அண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாருமா. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஸ் டீம்ல இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா போய் தூங்கிடுவாங்க இல்லையா, அண்ட் இவரு மட்டும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் எழுதுறதாகட்டும் அண்ட் அந்த ஒரு சாங்கை பாடி கட்டுறதாகட்டும் இப்படி பண்ணிட்டு இருப்பாரா. ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, அமைதி ஒரு முக்கியம் இல்லையா. சோ அதுங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி, அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க கொரியன் காப்பிரைட் மியூசிக்ல அசோசியேஷன்ல மிகப்பெரிய ஒரு மெம்பரா இருந்துட்டு வராரு அப்படிதான் சொல்லணும். இட் இஸ் ஒன் கிரிட்டியஸ் ஒன் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு கொரியன் நாட்டிலேயே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆளுங்களா இருப்பாங்க. அந்த ஒரு மியூசிக்ல பாப்புலரா அந்த ஒரு அசோசியேஷன்ல இருக்காரு அப்படிங்கிறப்ப இன்னும் பயங்கரமான ஒண்ணு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா தனியா கஷ்டப்பட்டு வந்திருக்காரு இல்லையா. சோ அதனாலதான் ஸ்கூல் டைம்ல இவரை ஃபீஸ் கட்டி அந்த ஒரு மியூசிக்ல கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன இல்லையா. அந்த ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்க டைம்ல அந்த ஒரு டெலிவரி ஒர்க்காக போவாராமா. சோ இன்றளவு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி இதுல ஒர்க் பண்றாங்க இல்லையா. சோ அது மாதிரி போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருது. சோ அது இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஆக்சிடென்ட்ல ஃபுல்லாவே அப்படியே ரொம்ப வலி எடுத்து ரொம்ப புண்ணாயிடுது. சோ ஹாஸ்பிட்டல்ல சேர்றாரு. ஒரு கட்டத்துல 2013 வந்து பாத்தீங்கன்னா சுகா போட்டோவை பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஒரு இதுல இருந்து பாத்தீங்கன்னா சுகா ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் ஆல்சோ பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. போய் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குணப்படுத்திட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய டைம்லயும் அந்த ஒரு குணப்படுத்தி எந்திரிச்சு உட்காந்துமே பாத்தீங்கன்னா உட்காந்து ரிலீக்ஸ் எழுதிட்டு இருப்பாராமா. கிடைக்கிற டைம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கான ரிலீக்ஸ் எழுதிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவ்வளவு மென்டல் டார்ச்சர் மாதிரி அவருக்கு ஒரு இதுல மயங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல. சரி, இவ்வளவு கதை கேட்டாச்சு. சுகா எதுக்காக இவ்வளவு ஃபேமஸ் ஆனாரு, மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. சோ அதை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். த பிடிஎஸ் பேண்ட்லயே ஃபேமஸான ஒரு பர்சனா இருக்கக்கூடியவர் தான் சுகா. அதாவது ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்றதாகட்டும், எழுதுறதாகட்டும், அரேஞ்ச் பண்றதாகட்டும், சோ எல்லா வகையான அந்த ஒரு மியூசிக் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையுமே இவர் தான் பாப்பாராமா. சுகா இஸ் ஏ ரொமான்டிக், ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சோ எல்லா ஒர்க்கையும் இவர் பாக்குறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் ஓரியன்டா, மியூசிக் தான் மெயின். சோ இவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆடுறது பாடுறது அப்படி பண்ணாலுமே இந்த ஒரு மியூசிக் அப்படி சொல்லிட்டு இந்த இது இருக்கு இல்லையா. சோ அதுதான் பயங்கரமான ஒரு விஷயம். சோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுகா தான் பாப்பாரு. சோ அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனா இன்றளவுமே இருந்துட்டு வர இந்த ஒரு பிடிஎஸ் டீம்ல அப்படின்னு கூட சொல்லப்படுது. சுகா இவருக்கு மீட் கறி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குமாமா. அதுக்காக டைம் ஒதுக்கி இன்றளவுமே நல்லா சாப்பிட்டுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற சொல்லலாம். சரி ஓகேங்க, இன்னிவே சோ இந்த ஒரு கதையப்ப மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வித்தவுட்
பேரண்ட் சப்போர்ட் இன்றளவுமே மிகப்பெரிய ஒரு ஆளா இருந்துட்டு வராரு. ஜஸ்ட் நம்ம வாசிச்சுட்டு போறப்ப ஜஸ்ட் ஒரு கதையா தான் இருக்கு. ஏன்னா அவரோட இடத்துல இருந்து வந்து பாக்குறப்ப இந்த ஒரு மியூசிக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பியானோ எவ்வளவு ரேட் வரும், சோ அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, இதெல்லாம் சொல்லிட்டு எத்தனையோ கேள்வி இருக்கு இல்லையா. சோ இத்தனை கடந்து இன்றளவுமே மிகப்பெரிய ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. இட் இஸ் த கிரேட்டஸ்ட் மேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பாத்தீங்கன்னா பிடிஎஸோட எல்லா கதையோட, அதாவது எல்லா கேரக்டரோட கதையும் முடிஞ்சுது. சரி, நாளையில இருந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான வீடியோ பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ, லெட்ஸ் பை.